அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கினுடைய P/E ரேஷியோவை பார்த்து வாங்குங்க அப்படிங்கிறது பரவலாக எல்லாரும் பேசுகின்ற ஒரு பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டுக்கே நம்ம கொஞ்சம் அடிஷ்னலாக பேசி ஆவரேஜ் EPS அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறோம். அதாவது நம்ம மார்க்கெட் கொரோனாவுக்கு அப்புறம் பயங்கர ஒரு புல் டெரிட்டரியில் இருந்துச்சு. கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேபிளான டெரிட்டரியில் இருந்துச்சு. அந்த கம்பெனி கொரோனாவுக்கு அப்புறம் என்ன மாதிரி EPS-ஐ ஆனுவலாக கொடுத்துருக்குறாங்க, கொரோனாவுக்கு முன்னாடி எவ்வளவு EPS ஆனுவலாக கொடுத்துருக்குறாங்க, இப்போ இந்த மார்க்கெட் 15% உடஞ்சிருக்கே, இந்த டைமில் அவங்களுடைய குவார்ட்டர்லி EPS என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த ஸ்டாக்கினுடைய பேட்டர்ன் உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். அதாவது என்னென்னா 3 வருஷத்துக்கு ஒரே EPS கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் growth காட்டுவாங்க. அவங்க அந்த ஃப்ளாட்டாக இருந்த அந்த EPS-ஐ விட அதிகமாக மேலே போயிட்டாங்கன்னா திருப்பி பழைய EPS-க்கு அவங்க வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த பேட்டர்னை பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாகவே தெரிஞ்சிடும். அந்த செக்டரில் உள்ள அந்த ஸ்டாக்ஸு, உதாரணமாக FMCG செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸு HUL எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ளாட்டாக அந்த EPS-ஐ மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 1 வருஷம் அல்லது 2 வருஷம் வேணால் அந்த ஃப்ளாட்டை விட கொஞ்சம் கீழே போகலாமே இருக்குமே ஒழிய, அதுக்கப்புறம் ஒரு ஜம்பை கொடுத்துருவாங்க. 50, 60 அப்படின்னு 40லேருந்து 60 கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 40க்கு திருப்பி வரமாட்டாங்க. அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கிற ஒரு அந்த ஸ்டாக்கை நம்ம பிடிக்கும் பொழுது அதுக்கு என்ன மாதிரி EPS கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த பேட்டர்ன் அனாலிசிஸ் மூலமாக டிசைட் பண்ணி ஒரு ஆவரேஜ் EPS கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்காக ரிவ்யூ பண்ணி ஓகே அதுக்கு இதுதான் EPS அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த EPS-க்கு 20 PE அல்லது அதுக்கு கீழே இருந்தால் அது வேல்யூ ஜோன் அப்படின்னு நம்ம பிடிக்கிறோம். அதே மாதிரி தான் நிஃப்டிக்கும் நிஃப்டி P/E ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த P/E ரேஷியோ 40 போகும். 40 போகிறதுனால இண்டெக்ஸ் காஸ்ட்லி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம விற்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த 50 கம்பெனிகளும் இருக்குது இல்லையா, நிஃப்டி 50க்குள்ளே உள்ள 50 கம்பெனிகளும் நல்ல க்ரோத்தை காட்டுவாங்க. மீனிங் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பயங்கரமாக க்ரோ ஆகிரும். ஏன்னா எக்கானமி 8% க்ரோத் இருக்குது GDP அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டாப் 50 கம்பெனிஸ் தான் எப்பொழுதுமே நிஃப்டி இண்டெக்ஸ்குள்ளே இருக்கும். அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற காரணத்தினால தான் அது நம்ம இண்டெக்ஸுக்குள்ளேயே உள்ளே கொண்டு வர்றாங்க. அப்போது அந்த கம்பெனியோடைய EPS பயங்கரமாக வளரும். அந்த கம்பெனியோடைய EPS எல்லாம் வளரும் பொழுது உங்களுக்கு இந்த நிஃப்டி P/E ரேஷியோ ஆட்டோமேட்டிக்காக 40ல் இருக்கிறது குறைய தொடங்கும். புரியுதுங்களா? இதுதான் EPS-க்கும் நிஃப்டி PE-க்கும் உள்ள கான்செப்ட். இப்போது நிஃப்டி 16,000 போக போகுதா அப்படின்னு கேட்டால் ஏன் போகக்கூடாது? இதை பற்றி நம்ம ஆல்ரெடியே ஒரு வீடியோ முன்னாடியே போட்டிருக்கிறோம். இப்போவும் சில விஷயங்களை நான் அடிஷ்னலாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ பதிவை பதிவிடுகிறேன் நண்பர்களே. சரி, நிஃப்டி 16,000 போக போகுதா அப்படின்னு கேட்டால் ஏன் போகக்கூடாது? இப்போது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஆஃப் நிஃப்டி 50 அப்படிங்கிறது 1100 சம்திங் இருக்குது. சரிங்களா? ஒருவேளை அது குறைஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 900 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வருது வச்சுக்கோங்க. அப்போ 900 இன்ட்டு 20 PE போட்டிங்க அப்படின்னா 18,000 ஈஸியாகவே உங்களுக்கு வந்துடுது. சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுறோம்? இதை மூலமாக ஒரு செக்டரை நம்ம எப்படி விசுவலைஸ் பண்ணுறோம்? ஃப்யூச்சரில் இந்த செக்டர் நல்லா பண்ணும் அப்படிங்கிறத விசுவலைஸ் பண்ணுறோம். அப்போது அந்த செக்டருடைய விசுவலைசேஷனை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கினுடைய விலை இப்படி போகலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அந்த ப்ரெடிக்ஷனுக்கு அந்த ஸ்டாக்கில் நம்ம கன்விக்ஷனை வளர்த்துக்கிறதுக்கு அந்த கம்பெனி மேலே உள்ள நம்பிக்கை, டாப் லெவல் அனாலிசிஸ், ப்ரொமோட்டர் எப்படி, குவாலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் எப்படி, அவங்களுடைய பேக்ரவுண்டு, ஹானஸ்டி லெவல் எப்படி, ப்ராடக்டோடைய காம்படேட்டிவ் எட்ஜு இந்த மார்க்கெட் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பாட்டம் லெவல் அனாலிசிஸில் அவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி, அதுக்கப்புறம் டெப்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக்கு மேலே கன்விக்ஷன் வச்சு நம்ம ஸ்டாக் ப்ரைஸை ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதுவும் ஒரு எக்கானமி, மேக்ரோ எக்கானமி அல்லது அந்த செக்டருக்கான ஒரு சூழ்நிலை சாதகமாக இல்லாத சமயத்தில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அல்லது நம்ம கிட்டத்தட்ட டைம் த மார்க்கெட் பண்ணுறோம். புரியுதுங்களா? மார்க்கெட்டில் எல்லாருமே
டைம் த மார்க்கெட் பண்ணக்கூடாது, தேவையில்லாத காசு உங்ககிட்ட இருக்குது, 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா கொண்டு போய் மார்க்கெட்டில் போடு விட்டுரு மறந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு விதத்தில் உண்மைதான். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ரோ எக்கானமிக் கண்டிஷன்ஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு விஷனை வந்து நமக்கு நாமே கிரியேட் பண்ணிவிட்டு அது மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்ல வேல்யூ ஜோனில் வந்து டிப்ளாய் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட டைம் பண்ணுறோம் மார்க்கெட்டை, ப்ளஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? அதாவது இந்த ஸ்டாக்கினுடைய விலையை இந்த இடத்துல வாங்கினா இது மல்டி பேக்கராக ஆகும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் ப்ளஸ் ரிஸ்க்கும் எடுக்கிறோம். புரியுதுங்களா? இதை தான் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்ம இண்டெக்ஸில் கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு போர்ஷனை. அதே போல் மார்க்கெட்டை வந்து டைம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்லேயும் வந்து ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணுறோம். டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் எந்த கண்டிஷனில் இருக்குதோ இல்லையோ நான் குட்டி குட்டியாக வாங்கிட்டே போகிறேன் அப்படிங்கிறது டாலர் காஸ்ட் ஆவரேஜிங். அந்த ஸ்ட்ராட்டஜியும் நம்ம அடாப்ட் பண்ணுறோம். காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு 1, 2ன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான கம்பெனிகளை வந்து வாங்கிட்டு அதை மறந்தே போயிடுறோம். புரியுதுங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜியும் நம்ம அடாப்ட் பண்ணுறோம். அப்போது இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டில் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுனால நம்மளை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு கிளியராகவே தெரிஞ்சு போச்சு இல்லையா? நான் வந்து அக்டோபர் அந்த டைம்லேயே வந்து நான் வந்து கிளியராக பேசிட்டேன். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து நிஃப்டி 50 வந்து உடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பேசிட்டேன். அட் த சேம் டைம் அதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டுவிட்டேன். என்னதான் மார்க்கெட்டு நிஃப்டி 50 மேலே இருந்தாலும் ஸ்டாக்ஸ் எல்லாம் பியர் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீடியோவும் போட்டுவிட்டேன். புரியுதுங்களா? ஸோ செக்டர் ரொட்டேஷன் நடக்கும், ஸ்டாக்ஸ் பியர் சைக்கிள்குள்ளே போகும், செக்டரும் வந்து பியர் சைக்கிள்குள்ளே போகும், அல்லது நிஃப்டியே மொத்தமாக வந்து பியர் சைக்கிள்குள்ளே போகும். எக்கானமி வந்து பியர் சைக்கிள்குள்ளே போகுதுன்னா வந்து நம்ம ஃபண்டமெண்டல் பிரகாரம் ஸ்டாக் மார்க்கெட்டும் பியர் சைக்கிள்குள்ளே போய் தான் ஆகணும். புரியுதுங்களா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் எக்கானமியோடைய ரிஃப்ளெக்ஷன். ஆனால் இந்தியன் எக்கானமி இஸ் டிபெண்ட் ஆன் யூஎஸ் மார்க்கெட். புரியுதுங்களா? இப்படி நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறது மூலமாக இந்த டைமிங் த மார்க்கெட்டு ப்ரெடிக்ஷனை வந்து வளர்த்துக்கிறோம். சரி, இந்த 16,000க்கு கான்செப்ட் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்லிடுறேன். எப்பொழுதுமே புல் மார்க்கெட்டில் எப்படி வந்து நிஃப்டி 50யோடைய பிபை ரேஷியோ 40க்கு போச்சோ, அப்போ பியர் மார்க்கெட்டில் வந்து அதாவது கீழே போகும் பொழுது அந்த பெண்டுலம் வந்து கீழேயும் போகணும் தானே, 15, 16, 17 பிஇக்கெல்லாம் போகணும் தானே. அப்போ 900 × 15 பிஇ போட்டு பாருங்கள், அல்லது 17 பிஇ போட்டு பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த நிஃப்டி 16,000 போக போகுதா அப்படிங்கிற வாய்ப்பு இல்லாமல் இல்லை. சரிங்களா? ஆனால் நம்ம மேக்ரோ லெவலில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இதை நான் ஏன் இப்படி பேசுன தெரியுங்களா? நம்ம நிஃப்டி 50யோடைய ஆவரேஜ் மீன் பிஇ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது நான் இப்போ கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன், அது 20 பிஇ அப்படின்னு சொல்லி காட்டுது. சரிங்களா? ஆனால் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து 16, 17 அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? ஒருவேளை அந்த பிஇயை வந்து நம்ம நிஃப்டி 50 தொடப்போகுது, ஏர்னிங்ஸ் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது 1100 இபிஎஸ் அப்படிங்கிறது வந்து சடனாக 5 வருஷத்தில் வந்து 400லேருந்து 1100 அப்படின்னு போயிடுச்சு. சரிங்களா? மேக்ஸிமம் இந்த இபிஎஸ் வந்து ரொம்பலாம் குறைஞ்சிடாது, திருப்பி 600, 700க்கெல்லாம் வராது. அது வந்து நான் அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் தான் நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? குறைஞ்சா வந்து ஒரு 100, 200 இந்த ரேஞ்சில் வந்து குறையலாம். அதனால தான் 900 அப்படிங்கிற வந்து அந்த இபிஎஸ் நம்பரை நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போது 900 அப்படிங்கிற நம்பரை எடுக்கும் பொழுது உங்களுடைய டவுன் ட்ரெண்டில் வந்து இபிஎஸ் வந்து க்ரோத் இருக்காது. சரிங்களா? இருக்கிற இபிஎஸை வந்து இந்த கம்பெனிஸ்லாம் வந்து தக்க வச்சுக்குவாங்க. அதனால் அல்லது கொஞ்சம் குறையும். அதனால தான் நான் வந்து 1124லேருந்து 900 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி அதன் அடிப்படையில் வந்து இந்த 16,000 போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ் ஒர்க்கு. எப்பொழுதுமே ஒரு நல்ல இன்வெஸ்டர் இந்த மாதிரி மார்க்கெட்டில் இண்டிகேட்டர்ஸை வந்து பார்ப்பார். புரியுதுங்களா? ஏன் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அனாலிசிஸை பண்ணும்பொழுது நம்ம வேல்யூவேஷன் ஜோனில் தான் என்ட்ரு ஆகிறோமா, நம்ம வேல்யூ இருக்கா, நம்ம கொடுக்குற காசுக்கு. அதாவது என்னென்னா, ஒரு கத்திரிக்காய் இது வரைக்கும் 500 ரூபாய் கிலோ போயிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து உங்களுக்கு 40 ரூபா கிலோ போகுது. அப்போது 40 ரூபாய் இந்த கத்திரிக்காய்க்கு நான் கொடுத்து வாங்கலாமா அப்படிங்கிறத அந்த வேல்யூ உங்களுக்கு கிடைக்கிது இப்போது. சரிங்களா? அதை நீங்கள் சிம்பிளாக போய் நிஃப்டி பிஇ வந்து 20 இப்போ வந்து கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நிஃப்டி பிஇ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 21, 22 தான் இருக்குது. நீங்கள் சிம்பிளாக வந்து நிஃப்டி பிஇ 20, 21 இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இபிஎஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, குறையுது அப்படின்னா அப்போ நிஃப்டியோடைய பிஇ வந்து என்ன தெரியுமா ஆகும், இன்னும் உயரும், மேலே போகும். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது கம்பெனிகள்லாம் 1100ல் இருக்கிறாங்க, இபிஎஸ் கொடுத்துருக்குறாங்க. அது 900 குறையும் பொழுது
அப்போது நிஃப்டி பிஇ அப்படிங்கிறது வந்து மேலே போகும். அப்போ நீங்கள் காஸ்ட்லியாக வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரி, இந்த புரிதலை வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ வந்து 19 மார்ச் 2025 ஒரு 5 மணி, சரிங்களா, ஈவினிங் வந்து 5 மணி போல் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. இந்த டைமில் மார்க்கெட் வந்து 2 நாள் 3 நாளாக வந்து க்ரீன் ஜோனில் வந்து என்ட்ரு ஆகிருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. 10 நாளாக வந்து கீழே தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக மேலே போகிற சமயத்தில் 16,000க்கு நிஃப்டி போக போகுதான்னு வந்து முட்டாள் மாதிரி வீடியோ போடுறியே அப்படின்னு கேட்காதீங்க. மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த வீடியோ பதிவு போடுறதுக்கு காரணம் வந்து நான் பார்த்த இந்த சார்ட்டு, சரிங்களா. இந்த சார்ட் பிரகாரம் வந்து பாருங்கள், நிஃப்டி பிஇ வந்து 19.85 இருக்குது. ஆனால் நிஃப்டி வந்து 22,500 600 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்லைடு பிரகாரம் 22,327 அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து ஆக்சுவல் டேட்டா பிரகாரம் 22,600 ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா. இப்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இது ஒரு புல் மார்க்கெட் சைக்கிளாக இருந்துச்சு அப்படின்னா இது சூப்பரான கரெக்ஷன். இங்கேருந்து மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படின்னா இந்த நிஃப்டி பிஇயை பேஸ் பண்ணி ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, பல்க் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் வந்து நிறைய கிடைக்கும். நம்ம எல்லாருமே கொரோனாவுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தாலே, அதாவது சின்ன கரெக்ஷன்னா வந்து 10%, 5%, 7% கரெக்ஷன் வந்தாலே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஏகப்பட்ட லாபத்தை வந்து பார்த்து பழகியிருக்கிறோம். அப்போது இந்த 17-18% கரெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இன்னமும் வந்து காசை வந்து மறுபடியும் அதே ஹேபிட்ஸ் இருக்கிறதுனால உள்ளே தான் போட சொல்லி தோணும். அல்லது நிறைய பேர் உள்ளே போட்டிருப்பீங்க. நம்ம இந்த இடத்துல ஒரு அனாலிசிஸ் பண்ணணும், ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது, நான் என்ன மாதிரி யோசிக்கிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், சரிங்களா. இப்போது 17-18% கரெக்ஷன் அப்படிங்கிறது கொரோனாவுக்கு அப்புறம் வந்த இதுதான் வந்து நல்ல கரெக்ஷன் நினைக்கிறேன். மற்ற கரெக்ஷன்லாம் வந்து 10-12% வந்துச்சு. இது ஒரு 4% வந்து 5% எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, சரிங்களா. இப்போது முன்னாடி போட்ட கரெக்ஷன்லாம் வந்து காசு போட்டவங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடச்சிருச்சுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு விஷயம் ஆடாக தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, இந்த நிஃப்டியோடைய அந்த பிளாக் சார்ட் பாருங்கள், அது எப்பொழுதுமே அந்த பிஇக்கு கீழே தான் இருந்திருக்கு. 2002 புரியுதுங்களா. ரோஸ் கலருக்கு கீழே தான் வந்து இருந்திருக்கு பாருங்கள். ஆனால் இப்போ தான், அதுவும் கொரோனா டைம் இந்த 2022க்கு அப்புறம் தான் அந்த பிளாக் கலர் வந்து மேலே போயிருக்கு, பிஇ வந்து கீழே வந்திருக்கு. இதை தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். நம்ம நிஃப்டி 50 ஸ்டாக்ஸினுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேரு 1124 அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அது குறையும் பொழுது இந்த ரோஸ் கலர் சார்ட்டு மேலே எழும்பும், கரெக்டுங்களா. அந்த மாதிரி ஒரு யோசனை, ஒரு தாட்டு எனக்கு மேலே வந்துச்சு. அதாவது மேலேனா அந்த மாதிரி தாட்டு எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல இவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள், அந்த ரோஸ் கலருக்கும் அந்த பிளாக் கலருக்கும். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மறுபடியும் வந்து பழைய மாதிரி வந்து அந்த கேப்பை வந்து குறைக்கணும். அப்போது என்ன மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி ரிவர்ஸில் யோசிக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. ஸோ தேர் இஸ் சம்திங் நாட் ரைட்டு. எனக்கு இது பெக்யூலியராக படுது. சரி, இப்போ வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். என்ன மாதிரி அனலைஸ் பண்ணலாம்? இப்போ ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகுதே, நிஃப்டி 16,000க்கு எப்படி போகும்னு சொல்கிற அப்படிங்கிற அனாலிசிஸ் தானே. நம்மளுடைய எக்கானமி அடுத்த குவார்ட்டர், அதாவது இப்போ வரப்போகிற குவார்ட்டர், சரிங்களா, இந்த மார்ச் எண்டில் 7.6% கிட்ட க்ரோத் இருக்கும் மகா கும்பமேளானால அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக சில செக்டர்ஸில் உள்ள சில ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ரிட்டர்ன் காட்ட போகுது, சரிங்களா. நல்லாவே க்ரோத் காட்ட போகிறாங்க, பாயிண்ட் நம்பர் 1. பட் ஓவராலாக வந்து இந்த Q4 ஏர்னிங்ஸ் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, என்னதான் இந்த குவார்ட்டரில் வந்து 7.6% வந்து உங்களுக்கு க்ரோத் கிடைச்சாலும் ஓவராலாக நம்ம இந்தியன் எக்கானமி இந்த வருஷத்தில் 6.4% ஜிடிபி க்ரோத்து தான் வந்து காட்ட போகிறோம். அடுத்த வருஷத்துக்கும் உங்களுக்கு 6.4% க்ரோத்து தான் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, புரியுதுங்களா. ஸோ இதில் வந்து அங்கே ட்ரம்ப்பினுடைய ரெசஷன் ஃபியரு, டேரிஃப் வாரு அது போயிட்டுருக்கு, சரிங்களா. ஸோ இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பல்க் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வந்து ரிட்டர்ன் கொடுத்துச்சே, இப்போ போடுறது ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படிங்கிற கேள்விக்கான விடை இப்போ நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி மறுபடியும் இங்கேருந்து புல் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. என்ன கேட்டால், ஜிடிபி அடுத்த வருஷமும் வந்து 6.4 அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதாவது இப்போ கொடுத்துருக்கிற அந்த 1100 அந்த 1000 அந்த ரேஞ்சிலே தான் வந்து
இருக்க போகுது இபிஎஸ் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஏன்னா வந்து நம்மளுடைய ஜிடிபியும் வந்து ஃப்ளாட்டாக இருக்க போகுது, அதுதான் வந்து லாங் டேர்ம். ஆனால் ஷார்ட் டேர்மில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த Q4 ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு 7.6% growth இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுனால டெம்பரவரியாக வந்து ஒரு ரேலி திருப்பி கூட வந்து 24,000 24,500 கூட போகலாம். மார்க்கெட் வந்து மறுபடியும் புல் மார்க்கெட்டு ஆயிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நிறையா பேர்த்த வந்து உள்ளே இழுத்துட்டு மறுபடியும் வந்து விற்பாங்க. அப்படி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் வந்து எனக்கு தோணுதுங்க. அதை நான் வந்து உங்ககிட்ட என்னுடைய பர்சனல் விஷன் தான், இது பர்சனல் ப்ரெடிக்ஷன் தான், இது நடக்கணும்னு வாய்ப்பே கிடையாது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த பிளாக் லைனுக்கும் பிங்க் லைனுக்கும் வந்து இவ்வளோ கேப் இருக்குது. இந்த கேப் வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கு தான் வந்து இந்த ஜிடிபி growth மேட்டர் வந்து அந்த நான் பேசின அந்த விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிஃப்டி 50யோடைய இபிஎஸ்ஸை வந்து நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கம்பெனியோடைய இபிஎஸ் கடந்த வருஷத்தில் எவ்வளோ இருக்குது அதை சம் பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு இந்த 1100 கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தேங்க. அதெல்லாம் வந்து கிளிக் ஆகலை. இந்த கால்குலேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஓவராக டூ மச்சாக வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து அனலைஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி வந்து இந்த நிஃப்டி இபிஎஸ் அப்படிங்கிறது 1100 அப்படிங்கிறது வந்து இந்த சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. பலரும் வந்து இதை அடிப்படையாக தான் வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து நம்ம இந்த பாயிண்ட்டோடையே நம்ம வந்து நம்மளுடைய அனாலிசிஸை நிறுத்திக்கலாம். உள்ளே போய் நிஃப்டி 50 இபிஎஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. ஏன்னா வந்து காலமே மாறி போச்சு. எல்லாமே வந்து டேட்டாவே வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே கிடைக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த சைட்டு வந்து எதுவும் உள்ளுக்குள்ளே மேனிப்புலேஷன் பண்ணுறாங்களா, அந்த சைட்டை வந்து நம்ம நம்பலாமா அப்படிங்கிற ஆஸ்பெக்டோட மட்டும் நம்மளோட அனாலிசிஸை நிப்பாட்டிட்டு டைரெக்டாகவே டேட்டாவை எடுத்து அதன் அடிப்படையில் வந்து நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை வந்து பண்ணலாம். சரிங்களா? பட் இருந்தாலும் உங்களுடைய நாலேஜ் பர்பஸுக்காக ஒரு நிஃப்டி 50யோடைய இபிஎஸ்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நெட் இன்கம் ஆஃப் ஆல் 50 கம்பெனிஸ். சரிங்களா? 50 கம்பெனியோடைய நெட் இன்கம், நெட் ப்ராஃபிட். சரிங்களா? அதிலிருந்து டிவிடெண்ட்ஸை வந்து கழிச்சிருவாங்க. சரிங்களா? கழிச்சிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து அந்த 50 கம்பெனிகளுக்கும் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் காமன் ஷேர்ஸ்ன்னு இருக்கும்ல, அதாவது என்னென்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து ஷேர் இருக்கும்ல. இப்போது ஐடிசி அப்படின்னா 1000 கோடி ஷேர் இருக்கும், புரியுதுங்களா? அதே இது பஜாஜ் ஆட்டோ அப்படின்னா 101 கோடி ஷேரு, 500 கோடி ஷேரு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 50 கம்பெனிகளுடைய டோட்டல் காமன் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். இதில் வந்து ஷேர்ஸ்லேயே வந்து ஏன் வந்து இந்த அவுட்ஸ்டாண்டிங் காமன் ஷேர்ஸ் அப்படிங்கிறன்னா, இதில் ப்ரிஃபரன்ஷியல் ஷேரு அந்த மாதிரி வந்து ஷேர்லேயே வந்து நிறைய டைப் இருக்குது. ஸோ நம்ம அவ்வளோலாம் டூ மச்சாக காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அந்த கம்பெனிக்கு, அந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ இருக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணி அந்த நெட் இன்கம், டோட்டல் நெட் இன்கம் ஆஃப் ஆல் த 50 கம்பெனிஸ்லேருந்து டிவிடெண்டை கழிச்சிட்டு இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வச்சு டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் இபிஎஸ். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா, டு கால்குலேட் த நிஃப்டி 50 இபிஎஸ் we need to sum the net income of all the 50 companies, subtract the preferred dividends and then divide that by the total number of outstanding common shares. இதுதான் வந்து கால்குலேஷன். இதுதான் கூகுளில் இருக்குது. அதை வந்து ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு தமிழ் ஆக்சென்ட்லேயே வந்து உங்களுக்கு படித்து காட்டிட்டேன். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டியோடைய லாங் டேர்ம் ஆவரேஜ் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து 20 to 25 அப்படின்னு சொல்கிறாங்க கூகுள். ஆனால் எக்ஸ்பர்ட் எல்லாம் வந்து 16 17ன்னு சொல்கிறாங்க. நிஃப்டி பிஇயோடைய பெண்டுலம் எப்படி 40க்கு மேலே போச்சோ 15 16க்கும் கீழே வரலாம். சரிங்களா? பியர் மார்க்கெட்டில் வரலாம். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக வந்து நிஃப்டி 50 வந்து 10லேருந்து 30 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிருக்கு, புரியுதுங்களா? ஆவரேஜுங்கிறது வந்து உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பிஇயை வந்து சம் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸை வந்து டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது. ஆனால் இந்த ஹிஸ்டாரிக்கல் ரேஞ்ச் அப்படிங்கிறது 10லேருந்து 30 அப்படிங்கிற ரேஞ்சில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுது. இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் இந்த கொரோனா டைமில் 30ஐயும் தாண்டி போயிடுச்சு. சரிங்களா? இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து ஒருவேளை வந்து அந்த நிஃப்டி பிஇ மறுபடியும் 10 தொட்டுச்சு அப்படின்னா ஏன் தொடக்கூடாது? ஹிஸ்டாரிக்கலாக அந்த ரேஞ்சில் தொட்டுருக்கு அப்படிங்கிறப்போ ஏன் தொடக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும். அப்போது மேக்ரோ ட்ரெண்டை பார்க்கணும். ஸோ 6.4% growth அப்படிங்கிறது வந்து டீசெண்டான growth தான். சரிங்களா? ஸோ இந்த வருஷமும் 6.4% growth, அடுத்த வருஷமும் 6.4% growth. ஸோ 10 பிஇ போகிற அளவுக்கு அவ்வளோ ஒஸ்ட்டாக வந்து நம்ம எக்கானமி பெர்ஃபார்ம் பண்ணல, ஆவரேஜாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை குறைக்க வேணாம். சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு இண்டிகேட்டரை, ஜிடிபி இண்டிகேட்டரை எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், புரியுதுங்களா? ஸோ 10 போக வேணாம்,
ஆனால் வந்து 18 17 அந்த மாதிரி நிஃப்டி பிஇ டச் ஆச்சுனாலே வந்து நமக்கு சூப்பரான வேல்யூவேஷன் தான். அந்த சமயத்தில் வந்து நம்ம பிடிக்கலாம். ஆனால் வந்து நிஃப்டி பிஇ வந்து அந்த இபிஎஸும் வந்து அந்த சார்ட் பிரகாரம் பேலன்ஸ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கணும். நம்ம இந்த வீடியோ பதிவு பிரகாரம் அதுதான் வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்களா? நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம். நண்பர்களே, நம்ம வந்து என்னதான் வந்து இந்த சார்ட்டை வந்து இப்படி பார்த்து பேசினாலும் சொல்ல வர்ற ஃபண்டமெண்டல் கருத்து ஒன்று தான். சரிங்களா? இந்த சார்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம டூ மச்சாலாம் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பேசுனதே வந்து இன்னவே வந்து நாட் கரெக்டு. ஏன் அப்படின்னா, ஒரு நிஃப்டியினுடைய பிஇ அப்படிங்கிறது வந்து 10லேருந்து ஒரு 40 வரைக்கும் வந்து தொடலாம். அதுதான் வந்து அந்த சார்ட்டு சொல்லுது. சரிங்களா? முன்னாடி உள்ள சார்ட்டில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிபை ரேஷியோ அப்படிங்கிறது இந்த கொரோனா டைமில் வந்து 40க்கும் மேலே வந்து டச் ஆகி போயிருக்கு. ஆனால் நிஃப்டிங்கிறது வந்து 24,000 வந்து டச் ஆகி மேலே போயிட்டு 26,000 போயிட்டு இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல வந்து நான் சொல்ல வர பாயிண்ட் ஒன்று தான். சார்ட் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த சார்ட்டு இதெல்லாம் பார்க்குறது ட்ரேடர்ஸ் தான் பார்ப்பாங்க. நம்ம சொல்ல வர்ற பாயிண்ட் வெரி சிம்பிள். என்ன அப்படின்னா, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து ஃப்ளாட்டாக வந்து இருக்கிறதுக்கு அல்லது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து ஜிடிபி ஒன்றும் பெருசாக குரோ ஆக போகிறதில்ல அடுத்த வருஷம். இதே மாதிரி ஆவரேஜாக 6.4% தான் இருக்க போகுது. ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் கன்சம்ஷனை வந்து புஷ் பண்ணுறாங்க, டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் வந்து பிக்கப் ஆச்சு. நமக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட் ஆர்டர்ஸ் வந்து யூஎஸ்லேருந்து கிடைக்குது. ரெசெஷன் ரெக்கவர் ஆகுது, அங்கே ரேட் கட் பண்ணுறாங்க, இங்கேயும் ரேட் கட் பண்ணி லிக்விடிட்டியெல்லாம் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட் ரிவைவ் ஆகுது அப்படின்னா வந்து மறுபடியும் புல் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல்லாம் கிடையாது. அட் த சேம் டைம் அந்த மாதிரி புல் மார்க்கெட்டு போகிறதுக்கு முன்னாடி நிஃப்டி 16,000 தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? அதுதான் வந்து நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டு. நம்ம டூ மச்சாக வந்து இந்த சார்ட்டை வந்து இப்படி அப்படி அப்படின்னு போட்டு அனலைஸ் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ த பாயிண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், ஒரு ஸ்டாக்குக்கு நீங்கள் எப்படி வந்து இபிஎஸ் வந்து கொரோனாக்கு அப்புறம் கொரோனாக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களோ அதே மாதிரி நிஃப்டி பிஇக்கு வந்து ஜஸ்ட் பிஇயை மட்டும் பார்த்து போடாதீங்க, நிஃப்டி இபிஎஸ்ஐயும் வந்து பார்த்து போடுங்க. இப்போ வந்து 1100 124 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. இந்த ஸ்லைடில் வந்து நான் காட்டுற சார்ட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இபிஎஸ்னுடைய சார்ட்டு பாருங்கள். நிஃப்டி இபிஎஸ் வந்து 1124.66 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. நிஃப்டி 22,909 இதுதான் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் போல இருக்குது. சரிங்களா? 22,909. சரிங்களா? மண்டே February 17. ஓகே, கிட்டத்தட்ட ஃபெப்ரவரி மார்ச் அந்த ரேஞ்சில் வந்து இந்த சார்ட்டை வந்து கேப்சர் பண்ணியிருக்கிறேன் போல இருக்குது. ஸோ த பாயிண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி வந்து சைட்டில் வந்து நீங்கள் போய் நிஃப்டி பிஇ இபிஎஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மேக்ரோ ட்ரெண்டு எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஹிஸ்டாரிக்கலாக வந்து என்ன மாதிரி ரேஞ்சை வந்து பிஇ இந்த இபிஎஸ்லாம் தொட்டிருக்குது. இபிஎஸ் எப்பொழுதுமே க்ரோ ஆகிட்டு தான் போகும், பாசிட்டிவ் நம்பர் தான். அது ஹிஸ்டாரிக்கலாக என்ன தொட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு யூஸ்லெஸ் இன்ஃபர்மேஷன். இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஆப்வியஸாகவே வந்து காஸ்ட் ஆஃப் அந்த இன்புட்டு எல்லாமே வந்து கூடும். சரிங்களா? இப்போ போயிட்டு நான் வந்து 1990 இருந்த மாதிரி 10 பைசாவுக்கு வேல்யூ அப்படி பார்க்க முடியாது இல்லையா? இன்ஃப்ளேஷனால் அந்த பண மதிப்பிழப்பு வந்து குறையும். அதனால் வந்து கம்பெனியோட நம்பர் வந்து எப்படியா இருந்தாலும் பாசிட்டிவாக வந்து ஒரு க்ரோத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த பேஸ் ட்ரெண்டு வேறு, புரியுதுங்களா? அந்த பேஸ் ட்ரெண்டு வேறு, நம்ம பேசுகிற அந்த பிஇ இபிஎஸ் அப்படிங்கிறது வேறு. அந்த கம்பெனி இந்த கரண்ட் காலகட்டத்தில் வந்து இபிஎஸ் இப்படி இருக்குது, அவங்களுக்கு க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்கா ஃப்யூச்சரில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இந்த சார்ட் எல்லாமே வந்து என்ன கேட்டிங்கன்னா யூஸ்லெஸ். நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். நான் சார்ட்டை வச்சு ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி 16,000 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குப்பா தம்பி பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறேன். அதே சமயத்தில் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து இப்போ மார்க்கெட் திரும்பிடுச்சு, Q4 வந்து 7.6% growth காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் வந்து மறுபடியும் புல் மார்க்கெட் போக போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு நீ பல்க் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா வந்து ஒரு சமயம் நல்லா யோசிச்சுக்கோ. ஆர்பிஐயும் கவர்மெண்ட்டும் வந்து அடுத்த வருஷத்துக்கும் வெறும் 6.4% தான் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஜிடிபி growth. யூஎஸில் இன்னமும் வந்து ரெசஷன் ஃபியரு, அந்த டேரிஃப் வாரு அது தொடர்ந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நமக்கு பட்ஜெட்டே ஐடி பட்ஜெட் வந்து குறையுது. நமக்கு வந்து வர்ற அந்த டேரிஃப்னால வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், ஃபார்மா, இதெல்லாம் வந்து டெக்ஸ்டைல் இதெல்லாம் இம்பேக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீ பல்க் இன்வெஸ்ட் பண்ணுறியே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து உங்களுக்கு புல் மார்க்கெட் மேலே போய் அதிக ரிட்டர்ன் கொடுத்துச்சு, அதே மாதிரி இப்போவும் வந்து நடக்குமா, அதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத நீ யோசிச்சுக்கப்பா, அப்படி ப்ரெடிக்ட் பண்ணுப்பா அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் நண்பர்களே. அவ்வளோதான். இந்த சார்ட்டெல்லாம் வேஸ்ட்டு. சும்மா பிஏ இபிஎஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. சரியா? ஒரு ஸ்டாக்கை வாங்கும் பொழுதும் நான் தொடர்ந்து ஆவரேஜ் இபிஎஸ்ஸு பிபிஐ ரேஷியோ பேசிகிட்டு இருக்கிறேன். அது நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தை வச்சு உங்கள்கிட்ட இப்போ குயிக்காக சொல்லிடுறேன்.
நம்ம சேனலில் தொடர்ந்து ஆவரேஜ் இபிஎஸை பாருங்கள், அதன் அடிப்படையில் பிபிஐ ரேஷியோ வந்து கண்டுபிடிங்க. அப்புறம் வேல்யூவேஷன் ஜோனில் இருக்கா அப்படின்னா வந்து அந்த ஸ்டாக்கை வாங்குங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க, குட்டி குட்டியாக அக்குமுலேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போது இந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எல்லோ கலரில் இருக்கிற லைன் எல்லாமே வந்து மார்ச் 13னா அது 2013க்குரிய ஆனுவல் இபிஎஸ் ஃபார் தட் ஸ்டாக்கு. உதாரணமாக அந்த 15.16 இருக்கிறது வந்து 2013 அப்படிங்கிற வருஷத்துக்குரிய ஆனுவல் இபிஎஸ் ஃபார் ரிலையன்ஸு. அதே போல் 14.44 இருக்கிறது வந்து 2013 HDFC பேங்கினுடைய ஆனுவல் இபிஎஸ் 14.44. ஜென்ரலாக வந்து இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து நம்ம பேங்குக்கு பார்க்க மாட்டோம் வேல்யூ இன்வெஸ்டிங்கில், சரிங்களா? ப்ரைஸ் டு புக் வந்து ப்ரையாரிட்டி கொடுப்போம். அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம எந்த செக்டருக்கு என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தனி டாப்பிக்கு, அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறத நம்பிட்டேன். இப்போ ஏர்னிங்ஸ் பர் ஷேரை வச்சு நம்ம வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம், எந்த வேல்யூவேஷன் ஜோனில் நம்ம பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ ரிலையன்ஸோடைய ஆனுவல் ஏர்னிங்ஸ் பர் ஷேரை பாருங்கள், 2013 2014 வரைக்கும், சரிங்களா? மார்ச் 2024 போட்டிருக்கிறது 2024 வரைக்கும். டிடிஎம் அப்படிங்கிறது ட்ரெயிலிங் 12 மந்த் இபிஎஸ், அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் வருஷத்தோடைய இபிஎஸ், புரியுதுங்களா? அதுதான் வந்து அந்த 51.14 அப்படிங்கிறது. அது Q4 சேர்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கணிப்பு. நம்ம வந்து அந்த டிடிஎம்ஐ இப்போதைக்கு விட்டுருங்க, சரிங்களா? அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம இந்த ட்ரெண்டை பார்க்கலாம். ட்ரெண்டை பார்க்கும் பொழுது 15, 16, 17, 21, 21, 26, 29, 29, 38, 44, 49, 51. ஸோ ட்ரெண்ட் பிரகாரம் இந்த இபிஎஸ் அப்படிங்கிறது ஸ்டெடியாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸ்டெடியாக க்ரோ ஆகுது அப்படின்னா 15லேருந்து 16 ஒன்றும் பெருசு குரோத்து கிடையாது, சரிங்களா? 21.51லேருந்து 21.55ங்கிறது அந்த டைமில் ஸ்டாக் ப்ரைஸ் பெருசாக மூவ் ஆகிருக்காது, ஏன்னா சேம் இபிஎஸ், புரியுதுங்களா? ஸோ ஆனால் தொடர்ந்து வந்து அவங்களுடைய இபிஎஸ் ஒன்ஸ் ஒரு நம்பரை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு கீழே போகலை அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? அப்போது இந்த கடந்த 2 வருஷமாக 49, 51 இருக்கிறாங்க. ஸோ 2 வருஷமாக வந்து ஃப்ளாட்டாக வந்து ஒரே இபிஎஸ்ல இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து 2 வருஷம் ஃப்ளாட்டாக வந்து மார்ச் 16, மார்ச் 17 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ரோத் காட்டியிருக்கிறாங்க. ஸோ ரிலையன்ஸ் ஷேரோனுடைய பேட்டர்னை பார்க்கும் பொழுது தொடர்ந்து அவங்க வந்து இபிஎஸை வந்து க்ரோ பண்ணிகிட்டே தான் போகிறாங்க. ஆனால் அந்த க்ரோத் ரேட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சடனாக வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெடியாக வந்து வருஷம் அந்த க்ரோத் ரேட்டு அந்த மாதிரி இல்லை. ஆனால் நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம இப்போ கடந்த 2 வருஷத்தில் பார்க்கும்பொழுது 49, 51 அப்படின்னு இருக்குது. ஸோ அவங்களுடைய இபிஎஸ் வந்து ஒருவேளை இந்த மார்க்கெட்டை கிராஷில் வந்து, அதாவது பியர் மார்க்கெட்டு எக்கானமிக் கண்டிஷனால் கொஞ்சம் குறைஞ்சாலும் சரி, 48 அல்லது 45 அப்படின்னு வச்சாலும் 45 இபிஎஸ்க்கு 20 பிஇ அப்படின்னு வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆனால் நம்ம பேட்டர்னை பார்க்கும்பொழுது கீழே போகலை அப்படிங்கிறப்போ 50 கூட வச்சுக்கலாம். 50 × 20, அதாவது 50 இபிஎஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு 20 அப்படின்னு கால்குலேட் பண்ணோன்னா 1000 ரூபாய் வருது. ஐயோ, 1000 ரூபாய்க்கு வந்து ரிலையன்ஸ் ஷேர் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் பியர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இப்போ வந்து ரிலையன்ஸோடைய கரண்ட் ஷேர் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். கரண்ட் ஷேர் ப்ரைஸ் வந்து 1248 ரூபா. பரவாயில்ல, 1000 ரூபாய்க்கு கிடச்சிச்சின்னா சூப்பரான டீலு அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கலாம். சூப்பரான டீலுன்னா 20 பிக்கு நீங்கள் இந்த 50 இபிஎஸ்க்கு கால்குலேட் பண்ணுறீங்க. ஒருவேளை ரிலையன்ஸோடைய ஒஸ்ட்டு கேஸ் சினாரியோவில் அது வந்து திருப்பி 40 ரூபாய்க்கு இபிஎஸ் கொடுக்குது, ஏதோ எக்கானமிக் கண்டிஷன் சரியில்லை அப்படின்னா 40 × 20 பிஇ எவ்வளவோ அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து அந்த விலையை தள்ளும், புரியுதுங்களா? ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக வந்து அந்த பேட்டர்ன் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம வந்து கன்விக்ஷனை வந்து பில்டு பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? கொரோனாவுக்கு முன்னாடி என்ன மாதிரி இபிஎஸ் கொடுத்துருக்குறாங்க? 26, 29, புரியுதுங்களா? 30ன்னு வச்சுக்கலாம். இப்போ எவ்வளோ இபிஎஸ் கொடுக்குறாங்க? 50ன்னு கொடுத்துருக்கலாம். நீங்கள் ரொம்ப பெர்ஃபெக்டான இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா 50, 30 இதுக்கு இடையில வந்து ஒரு ஆவரேஜான நம்பர் போட்டால் 40. அப்போ 40 × 20 பிஇனா 800. பியர் மார்க்கெட்டில் 2020 மாதிரி உடஞ்ச சமயத்தில் இந்த மாதிரி ரிலையன்ஸ் கம்பெனிகள் 800 ரூபாய்க்கு கிடைக்கும், சரிங்களா? ஆனால் வந்து அது ரொம்ப ரேரஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ணி பேஷண்ட்டாக பிடிக்க முடியும்னா பிடிங்க. இந்த மாதிரி தாங்க நான் யோசிச்சு வந்து ஒரு ஸ்டாக்கை பிடிக்கிறேன் பேசிக்காக, புரியுதுங்களா? ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம பல அனாலிசிஸ் பண்ணுறோம். இதை தான் நான் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன், சரிங்களா? இந்த இடத்துல ரிலையன்ஸோட ட்ரெண்டு ஓகே. டிசிஎஸ் பாருங்கள், டிசிஎஸை பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். எப்பொழுதுமே ட்ரெண்டு வந்து இதே மாதிரி பாருங்கள், அவங்க வந்து நல்லாவும் க்ரோத் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. வருஷம் வந்து 8 to 10% வந்து அந்த இபிஎஸ்ஏ க்ரோத் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி க்ரோத் இருக்கும். இப்போ கடந்த வருஷத்தில் 126, 134, 120 அப்படிங்கிறத வந்து நம்ம ஃப்ளாட்டாக அஸ்யூம் பண்ணிவிட்டு 120 × 20 பிஇ. அப்போது 120 × 20 பிஇனா எவ்வளோ வருது? 120
இன்ட்டு 20 சரிங்களா. 20 அப்படின்னு போடும்பொழுது நமக்கு 2400 வருதா, 2400 வருது. இப்போ வந்து 3400 கிட்ட ட்ரேட் ஆகுது. ஸோ இதையே வந்து நீங்கள் இன்னும் பெர்ஃபெக்டாக பிடிக்கணும்னா, கொரோனாவுக்கு முன்னாடி வந்து 83 ரூபா இருந்துச்சு, இப்போ 130 ரூபா இருக்குது. அப்போது 86 ரூபாயா? ஆமாம், கொரோனாவுக்கு முன்னாடி 86 ரூபா, 90 ரூபான்னு வச்சுக்கலாம். 90 ரூபா, 130 ரூபா. இதுக்கு இடையில வந்து உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா 115 ரூபா வருமா? ஆமாம், 115 ரூபா. அந்த மாதிரி வந்து நீங்கள் அதுக்கு வந்து 20 PE அப்படின்னு கால்குலேட் பண்ணி பிடிக்கணுங்க. இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த ஸ்டாக்கை பற்றியும் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. பாரதி ஏர்டெல், ஜொமேட்டோலாம் பாருங்கள், ஏர்னிங்ஸ் பர் ஷேர் நெகட்டிவ் 3070. நான் என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஜொமேட்டோலாம் வந்து நிஃப்டி 50க்குள்ளே வரப்போகுது சரிங்களா. அதனுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பாருங்கள், நெகட்டிவில் போயிருக்கு. இப்போ தான் பாசிட்டிவ் 0.75 இருக்குது. ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து நம்ம கை வைக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் ரியல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உள்ளே போய் நல்லா ஆனுவல் ரிப்போர்ட் படித்து தான் பிடிக்கணும், புரியுதுங்களா. அதே போல் பாரதி ஏர்டெலும் பாருங்கள், இப்போ தான் வந்து ஆல் ஆஃப் சடன் வந்து 43 EPS கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்த செக்டர், டெலிகாம் செக்டர்லாம் வந்து என்ன மாதிரி ரிட்டர்னை எவ்வளோ வருஷத்துக்கு கொடுக்கும், அந்த சைக்கிள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனி ஏன் வந்து மார்ச் 20, 21 அந்த டைமில் வந்து 55, 25 அப்படிங்கிற EPS கொடுத்துச்சு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்ப்பா அது கொரோனா டைம் தானே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன் கொரோனா டைம்லாம் நம்மலாம் வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலையா, அல்லது டெலிஃபோனில் வந்து நம்ம வந்து பேசலையா? ஸோ இந்த அனாலிசிஸ், இந்த ரீசன்ஸ் ஏன் இவ்வளோ வாலட்டைலாக இருக்குது பாரதி ஏர்டெல்லில் கடன் இருக்குது, வாலட்டைலாகவும் இருக்குது. பாரதி ஏர்டெல் நான் தொடமாட்டேன், புரியுதுங்களா. என்ன தான் நிஃப்டி 50க்குள்ளே இருக்கிற ரொம்ப நல்ல பாப்புலரான பிராண்ட்னாலும் இந்த பாரதி ஏர்டெல் மேலேயும் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது சரிங்களா. அந்த ஏன்னா அவங்களுடைய நான் பார்த்துருக்கேன், ரொம்ப வருஷமாகவே வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருப்பாங்க. சடனாக புல் மார்க்கெட் வந்தால் மட்டும் பயங்கரமாக ஏறிக்குவாங்க, அந்த மாதிரி ஸ்டாக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதன் கூடவே நெட்டில் வந்து நான் இந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸினுடைய லிஸ்ட்டு, இப்போ இருக்கிற கரண்ட் லிஸ்ட்டு, அதனுடைய லாஸ்ட்டு ட்ரேடட் ப்ரைஸு, அதனுடைய கரண்ட் பி, அதாவது ட்ரெயிலிங் 12 மந்த்து EPSஐ பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண PE ரேஷியோ, அதுக்கப்புறம் ப்ரைஸ் டு புக்கு சரிங்களா. அதுவும் வந்து கரண்ட் ட்ரெயிலிங் 12 மந்த்து ப்ரைஸ் டு புக்கு. ஏன் வந்து கரண்ட் ட்ரெயிலிங் 12 மந்த்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதே நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நாளைக்கு மார்க்கெட் கரெக்ட் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக்லாம் வந்து எந்த ப்ரைஸ் டு புக்கு போகலாம், எந்த PE ரேஞ்சுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு ஹோலிஸ்டிக்காக கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கரண்ட் வருஷத்தையும் இப்போ இருக்கிற பாஸ்ட் 2-3 வருஷத்தையும் கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும், நம்ம மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ்லாம் என்ன சொல்லுது, இந்த க்ரோத்துக்கு இந்த ஸ்டாக்கு எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹோலிஸ்டிக்காக அனலைஸ் பண்ணிவிட்டு, நம்ம கரண்ட் US மார்க்கெட்டில் என்ன மாதிரி ட்ரெண்ட் இருக்குது, FIIs எவ்வளோ விற்கிறாங்க, அதே போல் வந்து நம்ம சிப் பண்ணுறோன்னா வந்து அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து சிப் பண்ணுறோம், சிப்பை ஸ்டாப் பண்ணுறோமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நியூஸ் எல்லாம் வந்து நம்ம கூட்டி கழித்து பார்த்து வயர் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கினுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டாப் லெவல் அனாலிசிஸ், பாட்டம் லெவல் அனாலிசிஸில் கடன் இருக்கா, அதுக்கப்புறம் கரண்ட் ரேஷியோ என்ன இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனியோடைய ப்ரொமோட்டரை நம்பலாமா, இவரை நம்பி பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகலாமா, இந்த மாதிரி இந்த வேல்யூ ஜோனில் நான் என்ட்ரு ஆகலாமா, இந்த கம்பெனியில் எவ்வளோ டிவிடெண்ட் கிடைக்குது, இந்த மாதிரிலாம் யோசிச்சு தாங்க வந்து நம்ம ஸ்டாக்கை ஹோலிஸ்டிக்காக பிடிக்கணும். இந்த ஸ்லைடில் வந்து உங்களுக்கு 25 ஸ்டாக்கு கொடுத்துருக்குறேன். அந்த ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, EPSும் வந்து இருக்குது சரிங்களா. அதே போல் அடுத்த ஸ்லைட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து மிச்சம் இருக்கிற 25 ஸ்டாக்கினுடைய இதே டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது அனாலிசிஸ் பண்ணுறீங்க, இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புதுசாக தாட் இருக்குது, ஐடியா இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மிக்க மிக்க நன்றி. இது யூஸ்ஃபுல்லான வீடியோ இல்லைப்பா, இப்படிலாம் பேசாத அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நானும் இம்ப்ரூவ் ஆவேன். உங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி வீடியோ போடுறதே என் வேலையாக போச்சேப்பா. நன்றி, வணக்கம்.